ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நாலேஜ் துனியா. வருகை 2025 மத்தியமாக ஃபஸ்ட் பேப்பர் நீ ஃபுல்லாக ரிவிஷன் பார்க்குறோம். கொஷின் ப்ளஸ் ஆன்சரோடு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு ரோமனது பார்ட் 1 சொல்லிட்டு வீடியோஸ் நாங்கள் போட்டுட்டு வரோம். இங்கே பாருங்கள். கிசி ஏக்கு பத்தியாம்சக்கா பாவார்த்த ஹிந்திமே லிக்கியே. இங்கே பத்தியாம்சம்னா போயம் கொடுத்துருக்காங்க. அதை அதுக்கு அந்த போயம் படிச்சுட்டு அதுக்குண்டான பொருள் எழுதுக அப்படின்ற மாதிரி சந்தர்ப்ப பாவார்த்தன்னு சொல்லிட்டு நான் டாபிக் கொடுத்து நம்ம ஹிந்திலேயே நம்ம குறிப்புன்னு எழுதணும். அப்புறம் பொருள்னு சொல்லிட்டு ஹிந்தியில் நம்ம ரைட் பண்ணோம். சந்தர்ப்ப ஃபஸ்ட்டு கொஷின் தெய்வ மேரே பாக்கியமே கியாஹே படா மே பகுஞ்சாயா மிலுங்கா दून में या जलूंगी फिर अंगारे पर किसी चू पहूंगी या கமல் கே ஃபல் மே அப்படின்னு ஃபுல்லாக அந்த போயம் கொடுத்துருக்காங்க. இதுக்கு மீனிங்ஸ் நம்ம இங்கே பார்க்குறோம். சந்தர்ப்பனா குறிப்புன்னு அர்த்தம். யக்கு பத்தியாம்ச ஏக்கு பூந்து நாமக்கு கவிதா சே லியா கயாகை. இந்த பாடல் பத்தியாம்சம் அப்படின்னு இந்த பாடல் ஏக்கு பூந்த் அப்படின்னா ஒரு மலைத்துளி அப்படின்ற பெயரில் இந்த செய்யுள் ஏற்றப்பட்டது. ஈஸ் கவிதாக்கு கவி ஹே. இந்த கவிதை இயற்றியவர் ஸ்ரீ அயோத்தியா சிங் உபாத்தியாய ஹரிவோத் என்பவர் இந்த போய்ட் எழுதியிருக்காரு. அவர் பேர் அயோத்தியா சிங் உபாத்தியாய ஹரிவோத். இதுக்கு விளக்கம். பாவார்த்த கவி ககத்தேகை. கவிஞர் சொல்கிறாரு, பாத்ரோங்கி கோதி மீ சி நிக்கல்கர் ஏக் बूंद ने भगवान से पूछा कि उसके वाक्य ने क्या लिखा है. அப்போ கவிஞர் சொல்கிறாரு, பாதல்னு அப்படின்னா மேகம்னது. மேகத்திலிருந்து கோதி அப்படின்னா மடின்னு அர்த்தம். மேகத்தின் மடியிலிருந்து நிக்கல்கர் வெளியில் வருகிறது. வெளியே நிக்கல்கர்னு வெளியில் வருது. ஏக்கு பூந்து ஒரு துளி மழை துளி அது பகவான்கிட்ட சொல்லுது. பூச்சானா சொல்கிறது என்னவென்றால், உஸ்கே பாக்கியமே கியா லிக்காகை. என்னுடைய விதியில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது. பகு பாகர் நிக்கல்கர் பச்சு பயாம் பாயங்கி யா தூள் மே மில்கர் மீட்டே ஜாயேகி. அப்போ அது சொல்லுது, அந்த மலைத்தில் சொல்லு வகு பாகர். நான் வெளியே கிளம்பி வந்துட்டேன். இருந்தாலும் பாயகி அப்படின்னா நான் இந்த பிழப்பனா, நான் பிழைச்சி போவேனா, அல்லது யானா, அல்லது தூள் மேமில்கர் மண்ணோட மண்ணா நான் கலந்துருவேனா அப்படின்னு சொல்லி மறைஞ்சு போயிடுவேனா அப்படின்னு சொல்லி அந்த மலைத்தில் சொல்லுது. பஹு அங்காரே மே படிக்கர் ஜல் ஜாயகியா கமல் கே ஃபூல் பர் கிர் படேகி. அங்காரே அங்கேருந்து நான் நெருப்பிலிருந்து எரியப்பட்டு நெருப்பில் விழுந்து நான் எரிஞ்சு போயிடுவேனா. ஜாயகி அப்படின்னா நெருப்பில் அந்த மலைத்திலேயே நான் இந்த சொட்டு தண்ணி அதில் எரிஞ்சிருவேனான்னு தெரியல. கமல் கே ஃபூல் கே நான் தாமரை மலரில் அந்த பூக்கள் நான் விழுந்துருவேனா அப்படின்னு சொல்லிட்டு அது கொஷின் கேள்வி கேட்டுகிட்டே வருது. உஸ்கே பாக்கியமே கியா லிக்காகை. அது சொல்லுது, இந்த எனக்குன்னு என்ன எழுதி வச்சிருக்குன்னு தெரியல, என் தலையில் என்ன எழுதியிருக்குன்னு தெரியல அப்படின்ற மாதிரி அந்த மலைத்துளி சொல்லிக்கிட்டே வருது. செகண்ட் ஒன், கைன்சி நகி ஹாத் மே தேரே கட்டி பத்திலியாங் நயாரிகே ரங்க் நகி ஹாத்தோ மே தேரே ஃபூல் ரங்க் பலிஹாரிகே. இந்த போயம் இங்கே கொடுத்துருக்காங்க. அந்த போயமுக்கு குறிப்பு சந்தர்ப்ப. அது ஹெட்லைன்ஸ் எழுதி இதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. யக்கு பதியாம்ச. இந்த பேராகிராஃப் அத்புத் மாயா நாமக்கு கவிதா சே லியா கயாக. இது அத்புத் மாயா என்ற பெயரில் இந்த செயல் இயற்றப்பட்டது. இஸ் கவிதா சே கவி பகவான் கி அத்புத் சூஷ்டி கா வர்ணன் கர்த்தேகை. இது இந்த அத்புத் மாயா, இந்த அத்புத் இந்த கடவுளுடைய அற்புதமான படைப்பு இதில் வர்ணிக்கப்பட்டது. வர்ணன் கர்த்தேகைன்னு கடவுளின் அற்புதமான படைப்பு என்னன்றது இதில் சொல்லப்பட்டது. பாவார்த்த கவி பகவான் கி அத்புத் மாயா தேக்
ஆச்சரிய சீக்கத்து. அப்போ வந்து கவிஞர் சொல்கிறாரு, பகவானுடைய வந்து அருமையான படைப்பை வந்து அற்புதமான வந்து படைப்பு வந்து ஒரு ஆச்சரியப்படுற மாதிரி கடவுள் வந்து படைச்சிருக்காரு. ஹோக்கர் ககத்தேகை ஹே பகவான் தும்ஹாரே ஹாத்திமி கைஞ்சி நகிகை. அப்போ வந்து கடவுளுடைய படைப்பு என்ன அப்படின்னா, உன்னுடைய கையில் வந்து எந்த ஒரு கத்திரிக்கோளுமே கிடையாது. கைஞ்சி அப்படின்னா சிசரு, கையில் எந்த ஒரு கத்திரியுமே கிடையாது. ஃபிர்பி ஆனாலும் கூட பத்திலியாம் கித்தினி கூபிசே கட்டிகை. நம்ம கையில் கத்திரி இல்லை, ஆனால் இருந்தாலும் பத்தியாங் அப்படின்னா வந்து இலைகள் வந்து மரக்கிளைகள் இருந்த பல வகையான இலைகள் வந்து எல்லாமே பார்த்திங்கன்னா கூபி அப்படின்னா அழகாக இருக்குது. கித்தினோ அப்படின்னா இலைகள் வந்து சொல்கிறாங்க, வடிவத்தை அமைப்பை சொல்கிறாங்க, சின்ன இலை பெரிய இலைன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இலை வந்து ஒவ்வொரு மாதிரியான வகையில் வந்து கத்திரிக்கோளை கட் பண்ண மாதிரி இருக்குது. இது எவ்வளோ அழகாக இருக்குது. தும்ஹாரே ஹாத்திமி கோயி ரங்கு நகிகை. அதே போல் உன் கையில் வந்து எந்த ஒரு நிறமும் வந்து உன் கையில் கிடையாது. ஹாத்திமி கோயி ரங்குன்னு நிறம்னு அர்த்தம். கையில் எந்த ஒரு நிறமும் கிடையாது. ஃபிர்பி ஆனாலும் கூட ஃபூலோமி அநேக்கு ரங்கு பரேஹுயே ஹைன். இருந்தாலும் நம்ம கையில் நிறங்கள் எதுவுமே இல்லை, இருந்தாலும் பூக்கள் ஃபூலோ அப்படின்னா பூக்களில் பார்த்தீங்கன்னா அநேக வகையான பல வகையான நிறங்கள் வந்து பூக்கள் வந்து நிறையா வந்து தரப்பட்டுள்ளன. பரே அப்படின்னா வந்து நிறைய கலர்கள் வந்து நிறங்கள் இருக்குது அப்படின்ற மாதிரி இது சொல்கிறாரு. ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் இது. கண்டிப்பாக இந்த பேராகிராஃப் கேட்பாங்க, அதை பார்த்துங்க. தேர்ட் ஒன் வந்து நாரங்கி லால் ஹரா பீலா பைங்கினி ஆஸ்மானி நீலா கைஞ்சி சுந்தர் யக் சமக்கிலா கிசி சே इसको यग रूप मिला कैसे यग இந்த இந்திரதனுஷ் நிக்கலா. இங்கே வந்து இங்கே பல வகையான நிறங்கள் வந்து இருக்குது. இந்த நிறங்களை வச்சு என்ன சொல்கிறாங்கன்றது நம்ம பார்க்குறோம். சந்தர்ப்ப குறிப்பு யக்கு பத்தியாம்ச இந்திரனுஷ் நாமக்கு கவிதா சேலியா கயாகை. இது வந்து இந்திரதனுஷ் என்ற செயலிலிருந்து இது எடுக்கப்பட்டுள்ளது. இஸ் கவிதா கே கவி ஹே ஸ்ரீ ராமபதி சுக்கலா. அப்படி ராம்பதி சுக்கலா தான் இந்த பாடல் வந்து அவர் எழுதியிருக்காரு. எப்பயுமே சந்தர்ப்பத்தில் தான் இந்த போயம் வந்து எந்த டாப்பிக்கில் வந்திருக்குன்னு தலைப்பு எழுதணும். அப்புறம் ஆசிரியருடைய பெயர் வந்து நம்ம ஹிந்தியில் எழுதணும். அது மட்டும் இதில் எழுதினா போதும். கீழே வந்து பாவார்த்தை இந்த பேராகிராஃப் உண்டான விளக்கம் கீழே கொண்டு வரணும். கவி விஸ்மய ககத்தேகை. கவிஞர் வந்து அழகாக சொல்கிறாரு. நாரங்கினா ஆரஞ்சு, லால்னா சிவப்பு, ஹரானா பச்சை, பீலானா மஞ்சள், பயங்கனினா வந்து ஊதா நிறம், ஆஸ்மானி அப்படின்னா வந்து மேக கலர், நீலானா நீலம், இன் சாத்து ரங்கோன்கா யக்கு சுந்தர் ரவுர் ரங்கீலா ரூப்பு இந்திரதனுஷ்கோ கிசி சே மிலா யக்கு இந்திரதனுஷ் கைசா நிகலா. அவர் என்ன சொல்கிறார், வானத்தில் வந்து 7 வகையான நிறங்கள் வந்து இந்த இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறாரு. மற்ற சாத்துனா 7 ரங்கு 7 வகை நிறங்கள் வந்து பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா வானவில் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. சுந்தர் ரங்கீலா ரூப் அந்த வடிவத்தில் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து இது எப்படி இந்த நிறங்கள் வந்து வெளிவந்தது, எப்படி நான் தென்படுது அப்படின்றது இது ஒரு கடவுளுடைய படைப்பு அப்படின்றார். लास्ट वन वे ही लड़के आगे चलकर सबसे इज्जत पाते हैं, आसपास की बात नहीं है, जग भर नाम कमाते हैं. இந்த பேராகிராஃபில் வந்து சந்தர்ப்ப யக் பத்தியாம்ச ஹோனகார் அப்படின்னா ஒழுக்கம்னு அர்த்தம். அந்த ஒழுக்கம்ன்ற டாப்பிக்கில் வந்து நாமக்கு கவிதா சேலியா கயாகை. அந்த ஹோனகார் டாப்பிக்கில் வந்து இந்த கவிதை வந்து ஏற்றப்பட்டது. இஸ் கவிதாயே மீ கவி ஹோனகார் லடிக்கே கே பாரே மீ பத்தாத்தேகை. இதில் வந்து மாணவர்களுடைய வந்து ஒழுக்கத்தை பற்றி இந்த போயத்தில் வந்து சொல்லியிருக்காரு கவிஞர். பாவார்த்த ஒழுக்கம் கவி ககத்தேகை. கவிஞர் சொல்கிறார், ஹோனகார் லடுக்கா பவிஷ்யமே ஆகே சல்கர் சப்கா ஆதர் பியாஸ் கர்த்தாகை. இந்த ஒழுக்க இந்த ஹோனகார் வந்து அந்த நம்பிக்கையில் வந்து லடுக்கா பவிஷ்ய லடுக்கான மாணவர்களுடைய வந்து எதிர்காலத்தில் வந்து
ஆகே சல்கர் எதிர்காலத்தில் வந்து அவங்க வந்து எல்லாரும் வந்து மதிக்கிற அளவுக்கு அவங்க நடந்துக்குவாங்க. சப்கா ஆதர்னா மரியாதைன்னு அர்த்தம். நல்ல மாணவர்கள்ட்ட நல்ல ஒழுக்கம் இருந்துட்டால் அவங்க வந்து எதிர்காலத்தில் நல்லபடியாக அவங்க சிறந்து விளங்குவாங்க. ஷிர்பி அது மட்டுமல்ல ஆஸ்பாஸ்கே லோகோங் சே ஹி நகி. ஆஸ்பாஸ்கே அப்படின்னா அக்கம் பக்கம் இருக்கும் வீடுகளிலும் தெருக்களிலும் வந்து அவங்ககிட்ட வந்து நம்ம வந்து நிச்சயம் வந்து நம்ம ஒழுக்கத்தை காட்டணுன்ட்டு கிடையாது, மக்கள்கிட்ட சொல்லுன்ட்டு இல்லை. சாரே சன்சாருமே அச்சா நாம் கமாத்தேகை. சாரே சன்சார் அப்படின்னா வந்து உலகம், சாரே அப்படின்னா உலகத்தில், சன்சார்னா வேர்ல்டு, இந்த உலகத்தில் வந்து நம்ம வந்து மதிக்கிற அளவுக்கு ஒரு நல்ல பெயரை வந்து மாணவர்கள் வந்து எடுக்கணும், அதையும் நம்மளுக்கு உயர்ந்தது அப்படின்ற மாதிரி கவிஞர் வந்து அழகாக சொல்கிறார். இந்த வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, தன்யவாத்.